வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலா ஒரு டிஃபரெண்டான ரெசிபி பார்க்க போறோம். லஹிம் பி அஜின் அப்படின்றது ஒரு லெபனீஸ் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாவு பிசைய போறோம். ஸோ அதுக்கு ஒரு 3/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்துட்டு கை தொட்டா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸ்ட் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னா இதை நீங்க திருப்பி இந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுல ஒரு 2 கப் அளவு மைதா மாவு நான் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்துட்டு கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. எனக்கு ஒரு 1/4 கப் போல தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது, அதனால நான் அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போறேன் மாவை. உங்கள்கிட்ட அது இல்ல அப்படின்னா நீங்க கையால ஒரு 15 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 கப் கொஞ்சம் கம்மியா வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். 1/4 கப் எடுத்துட்டு நான் அதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல கொஞ்சமா மாவு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை சேர்த்து நல்லா வந்துட்டு இழுத்து ஒரு 15 மினிட்ஸ் பசிச்சுக்கோங்க. நீங்க பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமா லைட்ல கையில ஒட்டாம வரும் மாவு, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா மாவு தடவி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிஸாக்கெல்லாம் மாவு பிசைஞ்சிருப்போம், அந்த மாதிரி தான் இது பிசையணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில கொஞ்சம் ஒட்டாம வர உடனே இதை நம்ம வந்துட்டு ஒரு பவுல்ல லைட்டா எண்ணெய் தடவி அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவை மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் மாவு நல்லா பொங்கி வரதுக்கு. நம்ம வச்சதை விட டபுள் சைஸ்க்கு வரணும் மாவு. இப்போ அதுக்கு மேல வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நான் அரைக்க போறேன்றனால பெருசா கட் பண்ணிருக்கேன். ஒரு பாதி போல தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசா இருந்துச்சுன்னா சில்லுனா சின்ன தக்காளி 1 எடுத்துக்கோங்க. ஒரு பாதி போல குழைமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய வேண்டாம். இப்ப நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப மஞ்சிருச்சுன்னா டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் இதுல வந்துட்டு ஒரு 250 கிராம் வந்துட்டு சாதாரண மட்டனை மிக்சில போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இல்ல மின்ஸ்டு மட்டன் கிடைச்சிச்சுன்னா அது கூட நீங்க எடுத்துக்கோங்க, கொத்துக்கறி. இப்போ இது ஒரு வானல்ல சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தண்ணி வந்துட்டு வத்தி சுண்டி வர வரைக்கும் இதை வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணிலாம் வத்தி நல்லா சுருண்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற காயை அந்த மட்டனோட சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த மட்டனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷா நுணுக்கின மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெரி மசாலா சேர்த்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுல கொஞ்சமா இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிருக்கேன். அது இல்லைனாலும் நல்லதான் இருக்கும். நீங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல காரத்துக்காக நான் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு உருட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. அப்பதான் அந்த உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ள போய் மாவு கிடைக்கும் நமக்கு.
நான் இதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த மாதிரி பால்ஸை நீங்க மாத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் மாவு கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா மாவு கையில தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியால போட்டு நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ திரட்டிக்கோங்க. இப்ப திரட்டியாச்சு எல்லாத்தையும். இந்த மாதிரி திக்னஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேல கொஞ்சமா பேஷ்மெண்ட் பேப்பர் போட்டு அதுல 2 பிளேஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற மட்டன் மசாலாவை வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். அவனை வந்துட்டு நான் ஏற்கனவே 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 10 மினிட்ஸ். உங்கள்கிட்ட அவன் இல்ல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிஸா ரெசிபி வந்துட்டு ஸ்டவ்ல பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓவன்ல வந்துட்டு 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 17 மினிட்ஸ் பேக் பண்ணா கரெக்டா இருக்கும். நான் சும்மா எக்ஸ்ட்ராவா ஆடடா இருக்கட்டும்ட்டு சீஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா சீஸ் போடாம செய்யறது இந்த ரெசிபி. நான் சும்மா குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு இந்த கோல்டன் ப்ரௌனா ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்மளோட லெபனீஸ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை மட்டன் பேஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.